ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத்துறையில் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 135 சமையல் உதவியாளர் பணியிடத்தை பார்த்தா நிரப்புவதற்காக இப்போதைக்கு இந்த அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தா அரசாணை வெளியிட்டிருக்கோம். அதாவது மொத்தமாக 8997 சமையல் உதவியாளருக்கான பணியிடம் பார்த்தா தமிழகம் முழுக்க காலியாக இருக்குதுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்க, இன்டர்வியூ எப்படி மார்க்கை கால்குலேட் பண்ணுறாங்க, இதை பற்றி ஃபுல் அரசாணையை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் உதவியாளருக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தா ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அரசாணையில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் டீட்டெயில். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு வராங்க. அந்த வகையில் முதற்கட்ட மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் 135 சமையல் உதவியாளருக்கான ஒரு காலி பணியிடம் இருக்குங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடரின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இனசூச்சி வாரியாக தகவல் பலையில் ஒட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், எல்லா தாலுக்குலையுமே பிடிஓ ஆஃபீஸ் இருக்கும். அந்த பிடிஓ ஆஃபீஸில் உங்கள் தாலுக்கில் எந்தெந்த ஸ்கூலில் வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த சமையல் உதவியாளர் வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த ஸ்கூலுக்கு இருக்குது, எந்த ரிசர்வேஷன், எந்த இனசூச்சி முறை, எந்த கம்யூனிட்டி ஒதுக்கியிருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க பிடிஓ ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே தான் தகவல் பலவையில் ஒட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்லைன் மூலமாக டைரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்புதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் அந்த ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. தொகுப்புதியத்தின்படி எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா 3000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 3000 மட்டும்தான் உங்களுக்கான சேலரியாக இருக்க போகுது. ஓகே, ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசு இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. வயது வரம்பு ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி 18 to 40 பார்த்தா பழங்குடியினர், 20 to 40 பார்த்தா விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர். ஓகே, ஸோ பழங்குடியினருக்கு மட்டும் 18 to 40 கொடுத்துருக்காங்க. மீதிலக்குமே ஸ்டார்டிங் பார்த்தா 20 அறிவிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க அல்லது 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி 3 கிலோமீட்டருக்குள்ளே வேலைவாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 கிலோமீட்டருக்கு மேலே போகுதுன்னா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூலில் இந்த உதவியாளருக்கான வேக்கன்சி உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% பார்த்தா இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அதாவது குறைவான பார்வை திறன் கொண்டவங்க, காது கேளாதோர் அவங்களும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விதவை, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் 7%க்கு 4% தான், இவங்களுக்கு 25% பார்த்தா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விதவையாக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, அப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நகராட்சி அலுவலகத்தில்
வேலை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். ஸோ உங்கள் ஊர்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் எதுவுமே சப்மிட் பண்ண அவசியம் இருக்காது. உங்கள் ஊர்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தருமபுரி.tn.nic.in இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது அதை கொடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலில் தனியாக வீடியோ போடும். அதை பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் தேதி என்ன அப்படின்னா 30/4/2025 ஈவினிங் 5:45 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்த் எண்டு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா பள்ளி மாற்று சர்டிஃபிகேட் டிசி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட் இது 4 வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி விதவையாக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டோராக இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அஞ்சல் துறையின் மூலம் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பேற்காது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வின் போது அசல் சர்டிஃபிகேட் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போங்க. வேறு அலுவலகங்களிலோ மற்ற அரடமிருந்தோ அளிக்கப்படும் மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஆஃபீஸில் கொடுக்குறீங்க, வேறு யாருக்கிட்டாச்சும் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உரிய டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காரணம் ஏதும் குறிப்பிடாமல் நியமன அறிவிப்பு அறிக்கையினை ரத்து செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் அரசுக்கு அந்த ஆட்சியருக்கு உத்தரவு இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு சத்துணவுத்துறையிலேருந்து வேலையை இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி விண்ணப்ப படிவம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அரசாணை கண்டிப்பாக மொத்தமாக 16 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணை ரொம்பவே வந்து இம்பார்ட்டனுங்க. ஏன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்க விட எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண் வந்து உங்களுடைய கல்வி தகுதியிலிருந்தும் மீதி 50% இன்டர்வியூலேருந்தும் எடுத்து தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அரசாணையில் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து புரிய வரும். அதாவது எப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்குள்ளே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8ஆம் தேதி அரசாணையை 8ஆம் தேதி அரசாணை ரிலீஸ் பண்ணாங்க. 2 நாளுக்குள்ளே அட்வைஸ் பண்ண சொன்னாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. விண்ணப்பிக்கும் காலம் வந்து 10 டேஸ்க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பங்கள் ஆய்வு செய்து பட்டியல் தயாரிப்பதற்கு ஒரு 10 நாள் எடுத்துப்பாங்க. அழைப்பு கடிதம் நேர்காணலுக்கு ஒரு 15 நாட்கள் கொடுத்துருக்காங்க. பணியாணைக்கு 3 நாட்கள், மொத்தமாக 40 நாட்களுக்குள்ள மொத்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் படி தான் உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் இருக்க போது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேகன்சி கொடுத்துறாங்க. மொத்தமாக 8997 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வரும். ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் வர சொல்ல அதுக்கான வீடியோ நம்ம இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள். டிஎன் டுடே ஜாப் இந்த சேனல் மூலமாக அப்டேட் பண்ணும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வரதை. மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவட்ட வாரியாக வர இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.